இன்றைக்கு நம்முடைய நல்ல மேய்ப்பர், குட் ஷெப்பர்ட், நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். சங்கீதம் 23:3 பிரித்து படித்தால் 3 விஷயங்கள் வரும். அதில் ஒன்று, அவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். பைபிள் நம்மளை ஆடுகள்னு கூப்பிடுது. 100ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். Psalm 103, we are his people. Amen. Know ye that the Lord is God. It is he that hath made us and not ourselves. We are his people and the sheep of his pasture. அப்போ பைபிள் நம்மளை யாருன்னு சொல்லுது? மெய்ப்பனின் கீழ் இருக்கின்ற ஆடுகள் என்று சொல்லுகிறது. யோவான் 10:10 கீழே வாசிக்கும் போது 10ஆம் வசனத்தில் சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரானே அன்றி வேறொன்றுக்காகவும் வரான். நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார், I am the good shepherd. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுக்கிறார். ஆமென். 14ஆம் வசனத்தில் திரும்ப சொல்றாரு, I am the good shepherd. நான் நல்ல மேய்ப்பன். என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். நான் பிதாவை அறிந்திருக்கிற போலவும் என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். பக்க சொல்லுங்க, அவருக்கு என்ன நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்ச மிருகங்களில் அறிவு கம்மியான மிருகம் எதுனா ஆடு. அதனால தான் அறுத்து அங்கே தொங்க விட்டுருக்காங்க. The dumbest animalsல ஷீப் என்பது ஒரு அறிவு குறைந்த ஜீவி என்று கருதப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் பலஸ்தீனாவினுடைய புல்புறங்களில் மேய்க்கப்படும் போது அவர்களால் தாங்களாகவே சென்று ஒரு மேய்ச்சல் புறத்தை கண்டடைந்து புசிக்க அவர்களுக்கு தெரியாது. மேய்ப்பன் நடத்தி தான் போஷிக்க வேண்டும். கொண்டு போய் அங்கே விட்டா சாப்பிடுவாங்க, விடலைன்னா அது அங்கே படுத்து கிடக்கும். எல்லாமே மேய்ப்பனை சார்ந்தது தான் ஆட்டுக்குட்டி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரும் பொழுதும் சரி, உங்கள் வீட்டில் இந்த வேத புத்தகத்தை திறந்து நீங்கள் படிக்கும் போதும் உங்களை கர்த்தர் எங்க தெரியுமா நடத்துகிறார்? பச்சையான புல்புறத்தில், கிரீன் பாஸ்டர், அமர்ந்த தண்ணீர். பல கஷ்டங்களுக்கு நடுவில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கும் போதும் படிக்கும் போதும் அது என்னை ஆகாரமாய் மாற்றி அமர்ந்த தண்ணீர் அண்டை தான் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் உள்ளம் அமைதிப்படுகிறது. அதெல்லாம் சங்கீதம் 23 சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சியர். இங்கிலீஷ் பைபிள், the Lord is my shepherd, I shall not want. இங்கிலீஷில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை want. அந்த வார்த்தைக்கு எப்ரேய அர்த்தமே என்னன்னா, I will not lack. கடவுள் ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராயிருந்தால் எனக்கு எந்த குறையுமே இருப்பதில்லை. ஸோ குட் ஷெப்பர்ட், நல்ல மேய்ப்பன், நீங்க விரும்புவதை உங்களுக்கு தருவதல்ல, உங்கள் தேவை எதுவோ அதை அவர் சந்திப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். ஒரு நேரம் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டார்கள், எங்களுக்கு ஒரு தலைவர் வேண்டும், எங்களுக்கு ஒரு ஆசாரியன் போதாது, ஒரு தீர்க்கதரிசி போதாது, ஒரு பொலிட்டிக்கல் மிலிட்டரி லீடர் வேண்டும் என்று கேட்டார்கள். அவங்க வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் ராஜாவை கொடுத்தார். ஜனங்களுக்கு ஒரு மேசையா தேவைப்பட்ட போது தன்னைத்தானே பூமிக்கு மேசையாயை கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு ரட்சகர் தேவை என்ற போது அவர் தன்னை ரட்சகராய் கொடுத்தார். எது உங்களுக்கு முக்கியம் தேவை என்று நினைக்கிறாரோ, உங்க நல்ல மேய்ப்பர் ஆடுகளாகி உங்களுக்கு அந்த தேவைகளை சந்திப்பார். 31 வருஷத்தில் என் தேவைகள் எல்லாவற்றையும் இந்த ஊழியத்தில் கர்த்தர் சந்தித்தார். ஆமென். He provided all my needs. நான் ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். இப்போ சொல்றதையும் கேட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் நான் ஜெபித்த பல ஜெபத்திற்கும் அவர் ஜெபத்தை கேட்டாலும் அவர் எனக்கு பதில் தரவில்லை. அவ்வளோதான். ஆமீன். போச்சு பாரு. நான் ஜெபித்தேன், அவர் கேட்டார். ஆனால் நான் சந்தோஷப்படுகிறேன், நான் கேட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தரவில்லை. ஏன்னா திரும்பி பார்த்து நான் கேட்டதெல்லாம் அவர் கொடுத்திருந்தார்னா இன்னைக்கு ஊழியத்தில் இருந்திருக்க மாட்டோம். சிலதை கொடுத்தார், சிலதை அவரே மறுத்தார். ஆனால் ஜெபத்தை கேட்டார்.
இப்போ சொல்கிறேன், கர்த்தர் நம் மேய்ப்பராக இருந்தால் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. அந்த குறையில கேட்டதையும் தராமல் இருப்பார். ஆமீன். வராது. ஸோ முதலாவது அவர் என் தேவைகளை சந்தித்து என்னை பச்சையான புல்புறத்தில் நடத்துகிறார், மேய்ச்சலில் நடத்துகிறார். என் ஆத்துமாவை அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். ஸோ நம்பர் 1 இஸ் கண்டென்ட்மெண்ட் அண்ட் பீஸ். மன திருப்தியையும் சமாதானத்தையும் தந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்துகிறார். ஒரு ஆட்டை கொண்டு போய் மேய்ச்சல் உள்ள புல்புறத்தில் விடும்போது அந்த ஆடுகள் பச்சையான புல்லை சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். இரண்டாவது, அமர்ந்த தண்ணீர் அண்டை வரும்போது அவைகள் சமாதானமாக இருக்கிறார்கள். எத்தனை பேர் இங்கே வந்து வார்த்தைகளை கேட்க கேட்க பல கடினங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் திருப்தியாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். பல நெருக்கங்கள் நடுவில் இதய சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆடுகளின் வாழ்க்கை இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை கண்டென்ட்மெண்ட் அண்ட் பீஸ். ஆமேன். சமாதானம் இல்லாத ஆடுகளாக கர்த்தர் நம்மை வைக்க மாட்டார். ஆமேன். சமாதானமே எனக்கு இல்லைனா நீங்கள் உங்கள் மெய்ப்பரை தொடரவில்லையோ என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நல்ல மெய்ப்பர் உங்களை புல்லுள்ள இடங்களில் வைக்கிறார். நல்ல வசனங்களை தந்து உங்களை தேற்றுகிறார். அமர்ந்த தண்ணீரண்டை உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து சமாதானத்தை தருகிறார். ஆண்டவருடைய வீட்டில் வந்து அவரை ஆராதிக்கும் போதெல்லாம் மெல்லிய தண்ணீரண்டை கொண்டு வந்து நம்மை அமைதிப்படுத்தி மீண்டும் செல்ல வேண்டிய பயணத்திற்கு தேவையான கிருபை தருவதை நாம் கண்டிருக்கின்றோம். ஆமேன். தேவ சமூகத்தில் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. எத்தனை பேர் இங்கே வந்து வார்த்தையால் போஷிக்கப்படுகிறீர்கள்? எனக்கு பிளம்பிங் தெரியாது. ஆமேன். சொல்லுங்களேன். எனக்கு உங்கள் வயிற்று அறுத்து குடலை அறுக்க எனக்கு தெரியாது. ஆமேன். உங்கள் மூளையில் இருக்கிற கட்டிய கலட்ட நான் டாக்டர் கிடையாது. நான் அறுத்தா அதோட நீங்கள் அப்பயே போயிடுவீங்க. இந்த எந்த வேலைகளும் எனக்கு தெரியாது. ஆனால் நான் நினைக்கிறேன், தாயின் கருவில் என்னை பொருத்தும் போது இந்த வசனத்தை எடுத்து ஒரு கூட்டம் ஜனங்களை பச்சையான புல்லுள்ள இடங்களில் வார்த்தையால் நடத்தி நொந்து நொடிந்து வருகிறவர் இதயத்திற்கு சமாதானத்தை கொடுக்க இந்த வசனத்தை பிட்டு கொடுக்கிற பாக்கியத்தில் தான் என்னை வைத்திருக்கிறாரு. உங்கள் வீட்டில் பைப்பு ரிப்பேர் ஆச்சுன்னு என்ன கூப்பிட்டீங்கன்னா மொத்த பைப்பும் லீக் ஆகும். ஏன்னா அது எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு 20-30 வருஷம் இந்த ஊழியத்தை செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாய் வாழ்க்கையின் துன்பங்களின் நடுவே வருகிற உங்களுக்கு இளைப்பாறுதலையும் வார்த்தையும் தந்து கர்த்தர் உங்களை தேற்றுவாராக. இந்த வசனத்தை திறந்து படிக்கிற நீங்கள் கர்த்தரோடு உறவாடுகிற, அவர் சொல்லுகிற சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் இது ஒரு வீக்கெண்ட் அஃபேராக மாறிவிடக்கூடாது. வாரத்தின் கடைசியில் மட்டும் அவர் மேல் காதல் வராமல் வாரம் முழுவதும் அவரோடு உறவாடுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். பைபிள் உங்களை மணவாட்டி என்று கூப்பிடுகிறது. மணவாளன் பேசவும் மணவாட்டி கேட்கிற அனுபவத்தில் அவர் விரும்புகிறார். வாரத்தினுடைய கடைசி 2 நாள் மட்டும் மணவாட்டியாக இருந்துவிட்டு மிச்ச நாள் அவர் கூட இல்லாமல் இருப்பது அவர் விரும்பவில்லை. வாரம் முழுவதிலும் மணவாட்டியாக இருந்து அவர் பேசும்போதெல்லாம் அவர் சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் மேய்ப்பரின் கீழ் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை வெற்றியாய் நடத்துவார். எனக்கு தெரிகிறது, உங்களுடைய வாரத்தின் மற்ற நாட்களில் நிறைய வேலைகள் உங்களுக்கு உண்டு. ஆமேன். அப்படிப்பட்ட நேரங்களிலும் எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் சமூகத்தில் சென்று அவருடைய புல்புறத்திலும் அவருடைய அமர்ந்த தண்ணீர் அண்டையும் நீங்கள் சற்று நேரம் இருந்து விட வேண்டியது அவசியம் என்றுதான் இந்த உலகத்தின் வாழ்க்கை நமக்கு வேதம் கற்றுத்தருகிறது. ஆமேன். ரொம்ப நாள் படுக்காம இருந்தீங்கன்னா அவரை படுக்க வைப்பார். அதனால் நீங்களே படுத்து விடுங்கள். அமர்ந்த தண்ணீர் அண்டை, நம்முடைய மனப்பாங்குகள் முறுமுறுப்புகள் நீங்க அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்க வேண்டும். இந்த வாரத்தினுடைய எல்லா நாளும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நேற்றைக்கு 2 முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். முந்தின நாள் 3 முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இந்த வாரம் முழுவதிலுமே ஏதோ ஒரு சபையில் சென்று பேசியிருக்கிறேன். நம் சபையிலும் எல்லா கூட்டங்களிலும் பேசியிருக்கிறேன். இப்படி உங்கள் கூட நான் பேசிகிட்டே இருக்கும்போது என்னையும் நான் நிரப்பிக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, குழந்தைங்களை பார்க்குறீங்க, புருஷனை பார்க்குறீங்க அல்லது மனைவியை பார்க்குறீங்க, எல்லா வேலையும் செய்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யும் போதும்
ஒன்றை நீங்கள் செய்ய மறக்கக்கூடாது, இந்த வசனத்தால் உங்களை நிரப்பிக்கொள்ள மறக்கவே கூடாது. இப்படி சொன்னால் தெரியும். பெட்ரோல் பங்க்கு பார்த்துருக்கீங்க, ரோடெல்லாம் இருக்கும். பெரிய ஒரு டேங்கர் லாரி வரும். அந்த டேங்கர் லாரியில் கொண்டு வந்து எல்லா பெட்ரோல் பங்க்லையும் பெட்ரோல் நிரப்புவாங்க. நிரப்பிட்டு அடுத்த பெட்ரோல் பங்கில் நிரப்பிட்டு பாரத் பெட்ரோல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நிரப்பிட்டே போகும். ஆனால் அந்த டிரைவரை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், அவருடைய டேங்கர் லாரியில் பெட்ரோல் நிரப்ப மறந்துட்டார்னா அது வழியில் நின்று போயிடும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா? நீங்கள் எல்லாருக்கும் எல்லா பெட்ரோலும் ஊற்றிட்டு உங்கள் டேங்கர் லாரியில் பெட்ரோலை ஊற்றலைன்னா அங்கே போய் செக் போஸ்ட் ஆண்ட நின்றுரும். அதுக்கப்புறம் அந்த டேங்கில் லேசுப்பட்ட டீசல்லாம் பத்தாது. ஆமேன். அதை வாங்கின்னு வந்து ஊற்றுறதெல்லாம் தலைவலியாக மாறிடும். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? எல்லா சேவையும் எல்லாருக்கும் செஞ்சும் போதும் உங்களையும் இந்த வசனத்தால் நீங்கள் நிரப்பிட்டே இல்லைன்னா உங்கள் டேங்கர் லாரி அங்கே நின்றுரும் பாருங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து தள்ளினா தான் போகும். ஸோ அந்த நிலைக்கு போகாமல் அனுதினமும் உங்கள் வார்த்தையால் சமூகத்தில், அவர் சமூகத்தில் வார்த்தையை நிரப்பிக்கொண்டு வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஊழிக்காரனாக இருக்கிற நான் வாரம் முழுவதும் பேசி எல்லாருக்கும் வார்த்தை கொடுத்த பின்பு என் டேங்கரில் நான் பெட்ரோலை நிரப்ப மறந்துட்டேனா என் வண்டி ஓடாது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இது இன்னும் ஒரு 40 வருஷம் ஓட வேண்டுமானால் உங்களுக்கு எல்லாருக்கும் பெட்ரோலை ஊற்றும் போது என் டேங்கையும் நான் நிரப்பிக் கொள்வதற்கு மறக்காமல் இருக்க வேண்டும். காணிக்கையெல்லாம் நமக்கு முக்கியம். ஆமே. ஒரு கூட்டம் ஜனங்கள் எல்லாம் நமக்கு முக்கியம். ஆடுகளாய் இருக்கிற நீங்கள் வார்த்தையின் கீழ் போஷிக்கப்பட்டு சமாதானம் உள்ளவர்களாய் வெற்றியோடு வாழும் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆடுகளுக்கு தங்களுடைய, நான் சொல்வது பலஸ்தீனாவின் இஸ்ரேல் பங்குகளில் தங்கள் சொந்த ஆகாரத்தை தேடுவது அவங்களுக்கு தெரியாது. மெய்ப்பெண் தேடினால்தான் ஆகாரம். ஏன் சண்டே நாங்கள் இங்கே நிற்கிறோன்னா அவர் கீழே உங்களை எப்படியாகுது அந்த புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் விட்டால், ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் கொஞ்சமாவது அசை போடுவீர்கள் என்று நம்புகிறோம். இப்படி சொல்லட்டுமாங்க, அந்த தூரம் நடத்த தான் எங்கள் வேலை. புல்லுள்ள இடத்துல கொண்டு போய் விடுவது எங்கள் வேலை. ஆனால் குனிஞ்சு தின்றது உங்கள் வேலை. சரி, ஆமீன் வராத. நாங்கள் புல்லுள்ள இடத்துல உங்களை கொண்டு போய் விடுவோம். அங்கேயும் போயிட்டு இல்லை நீயே புல்லை பிடுங்கி வாயில் வை. நான் எந்த மேய்க்கணும் புல்லை பிடுங்கி வாயில் வைக்கிறதெல்லாம் பலஸ்தீனாவில் கிடையாது. ஏன்னா அவர் 100-200 ஆடுகளோடு போகிறார், 300 ஆடை கொண்டு போய் விடுகிறார். இங்கே புல் இருக்குன்னு காட்டுகிறார். ஆனால் குனிஞ்சு சாப்பிட்ற பொறுப்பு யாருடைய பொறுப்பு? தெரியாமேன் வராதுன்னு தெரியும். ஸோ நம்பர் 1 கண்டென்மெண்ட் அண்ட் பீஸ். அவர் நமக்கு திருப்தியையும் சமாதானத்தையும் தந்து நம்மை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். நம்பர் 2 அவர் நமக்கு சுகத்தையும் இளைப்பாறுதலையும் தருகிறார். ஐ மீன் ஹீலிங் அண்ட் ரெஸ்டோரேஷன். 23 சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது, ஹி ரெஸ்டோர்ஸ் மை சோல். தமிழர்கள் இப்படி வாசிக்கிறோம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. ஆமேன். உங்க உள்ளம், உங்க ஆத்துமா நொறுங்கி இருக்கலாம். வாழ்க்கை தந்த சில பிரச்சனைகள், வாழ்க்கை தந்த சில அடிகள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆத்துமா பல நெருக்கடிகளை கண்டிருக்கலாம். பைபிள் அதுக்கு பயன்படுத்துகிற இன்னொரு வார்த்தை a broken heart, உடைந்த உள்ளம். ஆமென். ஒரு உடைந்த உள்ளம், உறவுகளில் ஏற்பட்ட ஒரு விரிசல், நல்ல வேலை இழந்த போது, கெரியர் ஷேட்டர் ஆகும் போது, சரீரத்தில் சில யோசிக்க முடியாத பாடுகள் வரும்போது, நார்மலா இருக்கிற ஒரு மனிதன் கூட சில நேரத்தில் அசைந்து விடுகிறான். உள்ளம் உடையும் போது உங்களுக்கு கர்த்தர் தருகிற பெரிய ஆறுதல், உங்களுக்கு உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் தேற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் பல வார்த்தைகளை அப்படி தந்து நம்மை நடத்துகிறார். கிறிஸ்துவுக்கு முன் 700 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா மெசையானிக் அல்லது மெசையா வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் உரைக்கும் போது, அந்த வார்த்தைகளை எடுத்து இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 4:18 சொல்லும் போது அழகா இப்படி சொன்னார், பிதா என்னை எதற்கு அனுப்பினார்னா உடைந்த உள்ளங்களை கட்டவே கர்த்தர் அனுப்பினார். ஆடுங்கள்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உடைஞ்சிருந்தினா உன்னை அவர் கட்டுவார். He heals the broken hearted. உடைந்த உள்ளங்களை கர்த்தர் கட்டுகிறார். அவரே என்ன தெரியுமா சொன்னாரு? மத்தேயு சுவிசேஷம் 12:20 இப்படி சொன்னாரு, நெறிந்த நாணலை முறியாத தெய்வம். கையை கொஞ்சம் மேல உயர்த்துவீங்களா? நீங்க நெறிந்த நாணல், நீங்க உடைஞ்சிருந்தீங்கன்னா, நீங்க கலங்கி இருந்தீங்கன்னா, கர்த்தர் நெறிந்த நாணலை என்ன செய்வாராம்?
முறியவே மாட்டார். ஆமென். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார்னு அர்த்தம். பக்கம் சொல்லுங்க, ஆடுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 12 உங்களுக்கு நான் லேசா காண்பிக்கிறேன். நீங்கள் வீட்டில் சென்று படிக்கலாம். அதிகாரம் படிக்க நேரமில்லை. பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து பல கேள்விகளை கேட்கிறார்கள். பரிசேயர்கள் இயேசுவின் மேல் கோபப்படுகிறார்கள். ஏன் கோபப்படுகிறார்கள்? சூம்பி போன கையுள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் சுகமாக்கினார். என்றைக்கு சுகமாக்கினார்? சபத்து நாளில், ஓய்வு நாளில் சுகமாக்கினார், அல்லது சபத்து நாளில் சுகமாக்கினார். அவங்களுக்கு கோபம், ஏன்னா சபத்து நாளில் போய் ஏன் இதை செய்கிறாய்? இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில வசனத்தை கோட் பண்ணும் பொழுது அவர் முதல்ல லூக்கா இப்ப திருப்புவான லூக்கால சொன்னாரு, ஒரு காளை மாடு, உங்க காளை மாடு சபத்து நாள் அன்றைக்கு குழியில் விழுந்து விட்டால் நீங்கள் அதை தப்ப வைக்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்டார். ஆனா மத்தேயு 12 சூம்பி போன கையுள்ளவனை சுகமாக்கும் போது பரிசேயர்கள் கோபப்படுகிறார்கள். கோபப்பட்ட போது இயேசு அங்கே காளை என்று சொல்லவில்லை. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? உங்க ஆடு ஒரு குழியில் விழுந்தார். ஆடுங்கெல்லாம் வராமேன்னு சொல்ல பார்க்கலாம். உங்க ஆடு ஒரு குழியில் விழுந்தார், நீங்கள் அதை தூக்கி எடுக்க மாட்டீர்களா? சபத்து நாளில் நீங்கள் செய்ய மாட்டீர்களா என்று கேட்டார். இயேசு எல்லாமே காரணத்தோடு சொல்லுகிறவர். தற்செயலா ஏதோ ஒன்று சொல்லணும்னு நம்ம ஆளுங்களை மாதிரி பேசுகிறவர் அல்ல. அவர் காரணத்தோடு பேசுகிறார். ஏனென்றால் அந்த சூம்பி போன கையுள்ளவனை சுகமாக்கும் போது பரிசேயர்கள் கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றார்? நான் மேய்ப்பனுங்க, ஆடுகள் குழியில விழும். இருக்கீங்க, ஆடுங்கள்லாம் வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆடுகள் சில நேரம் குழியில விழும். ஆமேன். ஏன் விழுந்துச்சு குழியில? யாரோ தள்ளி இருக்கலாம், சில நேரத்தில் நம்ம கொழுப்பிலே குதிச்சிருக்கலாம். இருக்கீங்களாங்க? ஏதோ ஒரு வழுக்கி உருந்திருக்கலாம். ஆமேன். என்னை யாரோ தூக்கி எறிந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும், பைபிளில் ஜோசப்பின் சகோதரர்கள் யோசேப்பை தூக்கி குழியில் போட்டார்கள். எப்படி அங்க போனீங்கன்னு தெரியாது. இல்ல நீங்களே குழி வெட்டி குதிச்சிருக்கலாம். ஆடுகள் எப்படி விழுந்தாலும் கர்த்தர் சொல்லார், என் வேலை என்ன தெரியுமாங்க? அது குழியில விழுந்தா சபத்து நாளா இருந்தாலும் நான் அதை தூக்கி எடுக்க மாட்டேனோ? எத்தனை பேர் இன்னைக்கு ஆடுகளே நீங்கள் விழக்கூடாது, நீங்கள் விழுந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஒருவேளை இப்படி சொல்லலாம், அது வழுக்கி விழுந்தவங்களெல்லாம் தூக்குவார் பாஸ்டர். நானே குழிய வெட்டி நானே விழுந்துட்டேன். நீயே வெட்டி நீயே விழுந்தாலும் அங்கேயும் நீ ஆடாயிருந்தால், ஆண்டவர் சொன்னார், நான் வந்து சூம்பி போன கையை சுகமாக்கியது போல விழுந்த உன்னை தூக்கி எடுப்பதற்கு நீ ஆடாயிருந்தால் நான் மெய்ப்பனாய் இருப்பேன். நல்ல மெய்ப்பனுக்கு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எனக்கு தெரியாது, உங்களை கேட்குறேன். நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஒரு தப்பு செஞ்சுட்டு நம்மளே தலையில் கொட்டி வாட் அ இடியட் ஐ ஆம் அப்படி சொல்லியிருக்கீங்களா? நீங்களாம் அறிவாளிங்க. உங்களை விட்டுறேன். நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? we say to ourselves, நிறைய நேரம் நம்முடைய குற்றங்கள், தவறுகள். ஆனால் எத்தனை பேர் நம்புறீங்க நல்ல மெய்ப்பன் உங்களை வெளியே கொண்டு வருவார்? சங்கீதம் 51 காட்டுகிறேன், முடிக்கணும். தாவீது குற்றம் செய்து விடுகிறான். அவன் குற்றம் செய்த பின்பு, அவன் பாவத்திற்கு பின்பு 51 அதிகாரத்தின் 12 வசனத்தில் அவன் கர்த்தரிடத்தில் கேட்கிறார், restore unto me the joy of my salvation and uphold me with thy free spirit. கர்த்தாவே, உங்க ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை, அப்படின்னா என் ரட்சிப்பை எனக்கு திரும்ப தாங்க அப்படின்னு கேட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் தேவனை ஆராதிப்பீங்க, தேவ சமூகத்தில் வருவீங்க? ஆமென். இந்த ஆடு, தாவீது என்ற ஆடு குழியில விழுந்திருக்கு. ஆமென். ஆனால் அவன் 51 சங்கீதத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே எனக்காக இறங்குங்க. நான் தவறு செய்து விட்டேன், இப்ப என் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு நீ திரும்ப தரணும்னு கேட்டார். ஆண்டவர் சொல்றார், சபத்து நாளில் கூட ஒரு ஆடு குட்டி குழியில் விழுந்தால், விழுந்தது எப்படி இருந்தாலும் அவனை தூக்கி எடுப்பது மெய்ப்பனின் வேலை. என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது இப்படி சொன்னாரு. இது முடிக்கும் போது நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் என்ன சொல்றேன்னு. ஆழமா சிந்தித்தா புரியும், இல்லை என்றால் புரியாது. ஆமேன். அதுக்கப்புறம் சொன்னாரு, கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறான், தாட்சி அடையின் அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்தி என்னை அவர் நாமத்தின் நிமித்தம் நீதி, எல்லாரும் சொல்லுங்க நீதி. போன வாரம் அதை நம்ம பேசணும். நீதியின் பாதையில் அவர் உங்களை நடத்துவார். ஆமென். He leads me in paths of righteousness for his name's sake. Righteousness, நீதி என்ற வார்த்தைக்கு அர்த்தம்
ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தேவனுக்கு முன்பாக நிற்கிற திராணி. ஆமென். தேவனுக்கு முன்பாக நிற்கிற திராணி. நீங்க எத்தனை பேர் தேவ கிருபையினால இன்னைக்கு தைரியமா சொல்ல முடியும், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்? ஆமென். ஒரு ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். எப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கிற திராணி உங்களுக்கு தரார்னா கிருபையினாலே, செயல்களால் அல்ல என்பதை பவுல் தெளிவுபடுத்துகிறார். உங்கள் செயல்களால் யாரும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்படின்னா என்ன சொல்றது பைபிள்? கிருபையும் செயல்களையும் இணைக்க முடியாது. இட் இஸ் நாட் கிரேஸ் பிளஸ் ஒர்க், கிரேஸ் ஆர் ஒர்க், ஒன்லி கிரேஸ். ஆமென். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கிரியைகளால் நீங்கள் ரட்சண்யத்தை அடைய முடியாதுன்னா, கிருபை ஒரு ஈவு, அதற்காக நீங்கள் யாரும் வேலை செய்ய முடியாது. ஆமென். ஸோ கிருபையில தொடங்கி கிருபையின் அஸ்திபாரத்தில் நின்றால்தான் தேவன் என்ன செய்கிறார் என்பதை நம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நித்திய ஜீவன் தந்த இந்த ரட்சிப்பில் நம்ம வாழுகிற இந்த நித்திய நீதி உள்ள வாழ்க்கை, ஆமென், அதில் நம்ம தெய்வீக நிறைவுகளை கண்டு வாழணும்னா நம்ம எல்லா நாளும் கிருபையை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் ரட்சிக்கப்பட்டவங்க சாயங்காலம் ரட்சிப்பை இழந்துடுறீங்க, மதியானம் ரட்சிக்கப்படுறீங்க, நைட்டில் ரட்சிப்பை இழந்துறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆபத்துங்க. இந்த பழங்காலத்தில் சபையில் கன்ஃபெஷன்னு வச்சுருப்பாங்க. அங்கே போய் ஒரு கூண்டுக்குள்ள உட்காந்து அன்னைக்கு போய் நம்ம செஞ்ச தப்பெல்லாம் சொல்லணும். நான் இப்படி நினைப்பேன் அப்பெல்லாம், அங்கே போய் சொல்லிட்டு வரும்போதே செத்துடணும். ஆமென். ஏன்னா சொல்லிட்டு வந்து அடுத்த நாள் செத்தா திரும்ப நீங்கள் நரகம் போயிடுவீங்க. பாருங்க, புரியல உங்களுக்கு? நல்ல வேளை கர்த்தரனை செயல்களால் ரட்சிக்காம. ஏன் காலையில் அந்த தூக்க மயக்கம் ஆழமாக பேசிட்டு இருக்காங்க. கன்ஃபெஷனுக்கு போயிட்டு வரும்போதே வெளியே அந்த கோயிலுக்குள்ளே செத்துடணும். ஆமென். இல்லைன்னா நீங்கள் அடுத்த நாள் திருப்பி பாவம் செஞ்சு போகிற வழியில் செத்துட்டீங்கன்னா நரகம் போயிடுவீங்க. அதனால பவுல் சொன்னதை ஆழமாய் சிந்திக்கிறேன். நான் செயல்களால் ரட்சிக்கப்படவில்லை, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். கிருபை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனின் பங்குகள் என்றும் நிலைத்திருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க ரட்சிப்பு உங்கள் செயல்களை சார்ந்ததா இருந்தால் we are in big trouble. ஆடுகள் தத்தளித்து போகும். ரட்சிப்பு என்பது கர்த்தர் தந்த ஈவு. ஆமென். இப்படி சொல்லுகிறேன், ஆழமா சொல்லி முடிச்சுறேன். கிருபை என்னை தேவனுக்கு முன்பாக நிற்கிற திராணியில வைக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த பொசிஷன்லாம் என்னை கர்த்தரங்க நிற்க வைக்கிறார். ஆமென். இப்ப சொல்றேன், நீங்க எதை செஞ்சாலும் தேவ நீதி அசைக்கப்படுவதில்லை. உங்களுக்கு தந்த தேவ நீதியில் அவர் அசைவதில்லை. ஆனால் நான் பாவம் செய்யும் போது அவருக்கு முன்பாக நிற்கிற என் நீதி அசைக்கப்படுவதற்கு அவர் அல்ல காரணம், நான் தான் காரணம். உங்களை அவர் எப்பவுமே மன்னிக்கிறவராய் இருக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார், உங்களை அவர் விசாரிக்கிறவராய் இருப்பார், உங்களுக்காக எப்போதுமே அவர் இருப்பார், உங்களை நேசிப்பார், உங்களை மன்னிப்பார். கால்வரி உடன்படிக்கை ரத்தத்தினோடு உங்களை சுத்தமாய் பார்க்கிறார். அவர் மாறவே இல்லை. ஆனா குற்றம் செய்த நீங்க அவர் முன்னாடி நிற்கும் போது அவர் உங்க மேல வச்ச நீதி அவர் மாத்தல, நீங்க அவர் மேல வச்ச நீதி நீங்க மாத்துறீங்க. அதனாலதான் நீங்கள் செயல்களை விட கிருபையை நம்பி இருப்பீர்களானால் கிருபை உங்களை கொண்டு செல்லும். தாவீது குற்றம் செய்த போது ஜெபிக்கிறான், கர்த்தாவே என் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப. ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், இன்னும் உன்னை மன்னிக்கிறார், உன்னை கால்வரி ரத்தத்தால் சுத்தமாய் பார்க்கிறார். அவர் மாறவே இல்லை. யார் மாறுனீங்க? நீங்க மாறுறீங்க. ஏன்னா நீங்க குற்றம் செய்யும் போது நீங்க செதறீங்க, அவர் செதறதே கிடையாது. ஆமென். நீங்க அவரை பார்க்கிற உங்க பார்வை மாறியது, ஆனால் அவர் உங்களை பார்க்கிற அந்த பார்வை மாறவே. அவர் நீதி உள்ள தெய்வமா இருக்கிறார். இப்படி சொல்லட்டுமாங்க, கிருபையை புரிஞ்சிருந்தா நான் என்னையும் நல்லா நடத்திப்பேன், உங்களையும் நல்லா நடத்துவேன். ஏன்னா எனக்கு என்ன புரிகிறது? கிருபை புரியுது. நான் கிருபையை புரிஞ்சு என் ரட்சண்யத்தில் நடக்கும்போது என்னையும் நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், உங்களையும் நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். ஏன்னா நான் எதை புரிந்து கொள்கிறேன்? கிருபை புரிந்து கொள்ளுகிறேன். இப்போ வச்சுங்களேன், நான் என்னையும் நியாயம் தீர்த்து உங்களையும் நியாயம் தீர்த்து உங்களை ஒரு மாதிரி பண்றேன்னா எனக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் ரட்சிக்கப்பட்டானோ இல்லையோ, அவன் குற்றங்கள் மன்னித்த கிருபையை புரியாதவனா இருப்பதனால்தான் பிறரை கடித்து கொதறி கொண்டிருப்பான். ஆமென். ஆனால் நீங்கள் நான் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளையும் நல்லா நினைக்கணும்,
பிறரையும் நல்லா நினைக்கணும். ஏன்னா என்னை மன்னித்ததே அவருடைய கிருபைதான். அவருக்கு முன்பாக நிற்கிற திராணியை கர்த்தருடைய கிருபைதான் எனக்கு தந்தது. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. எதுமாரி அவரோடு கூட உள்ள உறவில் திறந்து நடக்கிறீங்க, எதுமாரி அவருடைய கிருபை பெற்றுக்கொள்றீங்க. கிருபை பெற்றுக்கொள்ளலைன்னா நீங்க பிறருக்கு கிருபையை கொடுக்க இருக்கீங்க நினைக்கிறேன். ஆமென். ஸோ கிருபை என்னை தேவனுக்கு முன்பாக நிற்கிற திராணியில இரத்தத்தின் வல்லமையினால என்னை நிற்க செய்கிறது. அவர் தம்முடைய ஸ்டாண்டிங்கை மாத்தல, ஆனா என் குற்றம் நான் அவருக்கு முன்பாக நிற்கிற ஏன் ஸ்டாண்டிங்கை மாத்துதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னிலிருந்து கர்த்தரை நல்லா பாருங்க. குற்றம் புரியும் போது அவர்கிட்ட வந்து சொல்லுங்க, என் மேல் இறங்கும் ஆண்டவரே, என் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப. இந்த பைபிள் நிறைய டிரான்ஸ்லேஷன்ல பயன்படுத்தின வார்த்தை God imputed righteousness. அந்த imputed என்பது ஒரு அக்கவுண்டிங் வார்த்தை. அப்படின்னா என்னுடைய கணக்குல நீதியை வைத்தாராம், உங்க அக்கவுண்ட்ல வைக்கிறாராம். 32ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம், Psalm 32 and verse 1. Blessed is the one whose transgression is forgiven, whose sin is covered. யாருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Blessed is the man whose sin the Lord does not count against them. ஒருத்தன் கணக்கில் கர்த்தர் அவனுக்கு பாவத்தை வைக்காதவன் யாரோ அவன் பாக்கியவான். பக்க சொல்லுங்க, நான் என் கணக்கில் வைக்கலங்க, ஏன்னா அவர் இரக்கம் உள்ள தெய்வம். 2ஆம் வசனம் சொல்றாரு, யாருடைய கணக்கில் வைக்கல அப்படின்றாரு. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கணக்கில் நீ என்கிட்ட வந்து மனம் திரும்பி என் பக்கமாய் திரும்பும் போது நான் குற்றத்தை உன் கணக்கில் வைக்க மாட்டேன்ட்டார். தாவீதினுடைய அனுபவம் 3ஆம் வசனத்தில் இப்ப யார் கணக்கில் வைக்கிறாங்கன்னு சொல்ற 3ஆம் வசனம் தாவீது எழுதுகிறார், நான் அடக்கி வைக்கும் மட்டும், when I kept silent, நான் அமைதியா இருந்த போது, நான் தேவன் கிட்ட போகாமல் இருந்த போது, நான் அவர் பக்கமாய் மனம் திரும்பாமல் இருந்த போது என் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிட்டு, என்னுடைய my groanings were going day long. அப்ப சொல்றார், நான் தான் அவர் கணக்கில் வைக்கல, நான் அவர்கிட்ட திரும்பிய போது என் குற்றங்களோடு அவர்கிட்ட போய் மனம் திரும்புதலை கேட்டு அவர் இரக்கத்தை கேட்டபோது அவர் என் கணக்கில் குற்றத்தை வைக்கல, ஆனால் நான் அமைதியா இருந்ததுனால என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டு. அவர் நீதியை மாத்தல, ஆனா என்னால் அவர் முன்னாடி நீதியாய் நிற்க முடியவில்லை. காரணம், நான் அமைதியா இருந்தேன், அவர் பக்கம் திரும்பவில்லை. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துறங்க, நீங்க ஆடுனா சில நேரம் குழியில விழுவீங்க, ஆனா அங்க இருக்காதீங்க, கர்த்தரை நோக்கி திரும்பி மனம் திரும்புங்கள். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? அது என்னை அசைக்க தொடங்குகிறது. நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற என் நீதியை அதை அசைக்க தொடங்குகிறது. இப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. It does not affect God's relationship for me, it affected my relationship for God. தேவன் என் மேல வச்ச உறவை அவர் மாத்தல, நான் அவர் மேல வச்ச உறவை என் குற்றத்தால் நான் மாற்றுகிறேன். நீங்க எத்தனை பேர் கர்த்தருடைய மன்னிப்பின் கீழே வருவீர்கள்? 4ஆம் வசனத்தை இப்படி சொல்றாரு, for day and night your hand was heavy on me. உங்க கரம் என் மேல பாரமா இருந்துச்சு. My strength was sapped as the heat into the summer. 1 மணி வெயில்ல 2 மணி நேரம் நடந்தா எப்படி என்னுடைய சரீரம் தோய்ந்து போய்ச்சோ, அதே போல இரவும் பகலும் உடைய கரம் என் மேல பாரமா இருந்துச்சு. 5ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கிறேன், இதுதான் ரொம்ப முக்கியம். Then I acknowledge my sin unto God. அப்பொழுது என் பாவத்தை நான் கர்த்தரிடத்தில் சொன்னேன். பக்கம் அவர்கிட்ட சொல்ல, வேற யார்கிட்ட சொல்லாத. I did not cover up my iniquity. என் மீறுதல்களை நான் மறைக்கவில்லை. I said I will confess my transgressions to the Lord and you forgive us the iniquity of my sin. என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நான் அவரிடத்தில் சென்று என் வாயை திறந்து சொன்னபோது, ஆடுகளை தூக்கி எடுக்கிற எங்கள் தேவாதி தேவனுக்காய் எத்தனை பேர் காலையில கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்வீங்க? The guilt of my sin, the weight of my sin. சொல்றார், உங்க கரம் என் மேல பாரமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு,
ஆனா உங்க சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்த்து நான் வாயை திறந்து உங்ககிட்ட பேசின பின்னாடி கடவுள் என்னுடைய பாரங்கள் எல்லாம் எடுத்துட்டாரு. 3 பேரை தட்டி சொல்லுங்க, ரட்சண்யத்தின் சந்தோஷம் எனக்கு அவர் திரும்ப தந்து விட்டார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? மாடுகளை ஓட்டுவாங்க, ஆடுகளை நடத்துவாங்க. புரியல உங்களுக்கு? இந்த கிராமத்தில் போய் பாருங்க, மாடுகளை ஓட்டுவாங்க பின்னாடி இருந்து. ஆனால் ஆடுகளை மேய்ப்பன், நம்ம நாட்டில் எனக்கு தெரியாது, நம்ம ஆடு வேற, இந்த ஊரில் எல்லாமே வேற. நிஜமான ஆடுகளுக்கு முன்னாடி மேய்ப்பன் போவான், ஆடுகள் பின்னாடி போகும். ஏன்னா மேய்ப்பனின் சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கிறார்கள். முடிக்கிறேன். அந்த வனாந்தர பள்ளத்தாக்குகளின் வழிகளில் மேய்ச்சலுள்ள புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை மேய்ப்பர்கள் நல்ல பெரிய பள்ளத்தாக்குகளை தேர்ந்தெடுத்து நிறைய மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை கொண்டு வந்து ஒரே இடத்தில் விடுவார்களாம். ஆச்சரியமா இருக்கு அதன் கேட்பதற்கு. ஆனால் அது நிஜமாம். கிட்டத்தட்ட 15,000 20,000 ஆடுகள் பள்ளத்தாக்கின் மேய்ச்சல் புறத்தில் மேய்க்கப்படுமாம். அவங்க வந்து விட்டுட்டாங்கன்னா அது பாட்டு மேய்ஞ்சிட்டு இருக்குமா. சாயங்காலம் ஒரு 3-4 மணிக்கு மேலே ஓநாய்க்கள் சிங்கங்கள் வந்து ஆடுகளை கவ்வ வாய்ப்பு இருப்பதனால் வீடுகளுக்கும் அறைகளுக்கும் திரும்புவது தங்கள் வழக்கமாம். ஒரு 4 மணி ஆகும்போது சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரும்போது மெய்ப்பர்கள் அது வரைக்கும் ஆங்காங்கே உட்கார்ந்து சாப்பிடுவதும் விளையாடுவதும் பேசுவதும் வழக்கமாக இருக்குமானால் சாயங்காலம் வரும்போது சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரும்போது அவர்கள் எழுந்து நின்று மெய்ப்பர்கள் சத்தமா ஒரு வார்த்தை தான் சொல்லுவார்களாம். அந்தந்த மெய்ப்பனுடைய ஆடுகள் அந்தந்த மெய்ப்பன் கிட்ட வந்து நிற்குமா. புரியல உங்களுக்கு? 15,000 20,000 ஆடு இருக்கும், எனக்கு ஒரு 200 ஆடு தான் அங்க இருக்கு. நான் எழுந்து சத்தமா ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த 200 என்கிட்ட வந்து நின்றுருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 45 நிமிஷத்துக்குள்ள அந்தந்த மெய்ப்பன் சத்தத்தை கேட்டு அந்தந்த மெய்ப்பன் கிட்ட போயிட்டு in 45 minutes 15 to 20,000 sheep clear the valley. ஆமென். இடத்தை விட்டு நகர்ந்து மெய்ப்பனை பின்பற்றி போய்கொண்டே இருப்பார்களாம். என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர்? யாரெல்லாம் இந்த மெய்ப்பனின் குரலை கேட்டு நடக்கிறீர்களோ உங்களை கர்த்தர் நடத்துவார். உடனே சொல்ல மாட்டீங்களா? அதனாலதான் இயேசு யோவான் 10 சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். இல்ல சொல்ல மாட்டீங்களா? So what is the key? இந்த மேய்ப்பனை பின்தொடர்கிற திறவுகோல் என்ன? What is hearing his voice? அவருடைய சத்தத்தை கேட்க புல்லுள்ள இடங்களில் சென்று அவரோடு கூட யார் நேரத்தை செலவிடுகிறார்களோ செலவிட இதை வாசிக்க தியானிக்க ஒரு சத்தம் உங்களுக்கு தெரியும். அது தேவ சத்தம். அந்த தேவ சத்தத்தை யார் கேட்கிறார்களோ இந்த பூமியில் அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ்வார்கள். எத்தனை இடர்கள் வந்தாலும் அதற்கு நடுவில் நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். நம்பிக்கைக்கு ஆங்கிலம் தந்த வார்த்தை கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ்ல NC என்ற கடைசி 3 ஆல்பபெட்டை எடுத்துட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல வருகிற வார்த்தை கன்ஃபைட் என்ற வார்த்தை. ஆமென். அப்படின்னா when God confides you, you will have confidence. எங்கே அதை பார்க்கிறோம்? பைபிள் யோவான் சுவிசேஷம் 15:15 இயேசு சொன்ன வார்த்தை கவனிங்கள். நான் செய்தியை முடிக்கிறேன். I no longer call you slaves. இருக்கீங்களா நியூ லைஃப் மக்களே? உங்களை நான் அடிமைகள் என்று அழைக்கவில்லை. ஏனென்றால் ஒரு எஜமானன் தன் அடிமைகளுக்கு எல்லாவற்றையும் கன்ஃபைடு பண்ணுவதில்லையாம், தன்னுடைய வியாபார ரகசியங்களை சொல்லுவதில்லையாம். இப்ப சொல்றார், நீங்கள் என்னுடைய அடிமைகள் அல்ல, நீங்கள் என் நண்பர்கள். என் பிதா எனக்கு சொன்னதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். யாரோடு கர்த்தர் பேசுகிறாரோ அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள். சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையின் துன்பங்களுக்கு நடுவில் உங்களை யாரும் புரிஞ்சிக்காத போது, கடைசி நபர் கூட உங்களை விட்டு போகும்போது கதவை பூட்டிட்டு அங்க போய் உட்கார்ந்து அவர் சமூகத்தில் புல்லுள்ள இடங்களும் அமர்ந்த தண்ணீர் அமர்ந்திருந்து அவர் சத்தத்தை கேட்க நீங்கள் ஆயத்தமாயிருந்தா அவர் சொல்றாரு, என் பிதா எனக்கு சொன்ன பல விஷயங்களை உங்களுக்குள்ள கன்ஃபைடு பண்ணுவேன், உங்ககிட்ட ரகசியங்களை சொல்லுவேன்.
நீங்க அதை கேட்டீங்கன்னா துன்பத்தின் நடுவிலும் நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் எழுந்து வாழ்வீர்கள். நான் ஜெயிப்பேன், நான் நம்பிக்கையோடு வாழுவேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல மாட்டீங்களா? இருக்கிற இடத்தில் கண்களை மூடி அப்படியே கரங்களை மேலே உயர்த்துங்க. இது உங்க ப்ரையாரிட்டியா மாறணும். ஸ்பெண்ட் டைம் வித் காட். இன்னும் சமாதானமும் திருப்தியும் அடைந்து வாழ்வதற்கு கடினங்கள் உங்கள் இதயத்தை கலக்கும் போது கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி அவர் உங்களை நீதியின் பாதையில் அவர் உங்களை நடத்தணும்னா, ஆபத்துகளும் அக்கிரமங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் வெற்றியோடு இதன் நடுவில் உதித்து நிற்கணும்னா, யூ மஸ்ட் லேர்ன் டு ஸ்பெண்ட் டைம் வித் காட். தேவனோடு நான் நேரத்தை செலவிடு. எத்தனை பேர் கரம் உயர்த்தி அவரோடு கூட நான் வார்த்தையில் நேரத்தை செலவிடுவேன்னு சொல்றவங்க? எனக்கு நீங்க சொல்ற அளவுக்கு நேரம் இல்லை பாஸ்டர், தட்ஸ் ஓகே, எனக்கு புரிகிறது. ஆனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவோடு நான் பேசுவேன், அவர் பேசுவார், நான் பேசுவேன், இருவரும் சந்தோஷிப்போமே. எத்தனை பேர் அவர் சமூகத்தில் சென்று எந்த விஷயமா இருந்தாலும் இதயத்தை அவர்கிட்ட ஊற்றுங்கள், அவர் உங்களோடு பேசட்டும். எத்தனை பேரோட பரிசுத்த ஆவியானவர் பேசி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். வாழ்க்கை தந்த அடிகள், வாழ்க்கை தந்த நொறுக்குதல்கள், நொறுங்கின இருதயம், உடைந்த உள்ளம், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். யாரோ செஞ்ச குற்றமோ நீ செஞ்ச குற்றமோ குழியில விழுந்தாலும் நல்ல மேய்ப்பர் சொல்றார், சபத்து நாளில் கூட ஒரு ஆடு குழியில் இருந்தால் அதை நான் தூக்காமல் இருப்பேனோ? ஆடுகளை கைவிடாத எங்கள் தெய்வம் உன்னை தூக்கி நிறுத்துவார். எல்லாரும் அப்படி கரங்களை மேல உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, உமக்கே நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கின்றாரே, தாட்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, தாட்சி அடையேன் என்றுமே. கர்த்தரன் மேய்ப்பராய், அப்படி எழுந்து நிக்கலாமா? shall we stand? தாட்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கின்றாரே, தாட்சி அடையேன் என்றுமே. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கின்றாரே, தாட்சி அடையேன் என்றுமே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் நிறைக்கின்றாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசரனை ஆனந்தத்தால் நிறைக்கின்றாரே. மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின், கையை தட்டி, கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கின்றாரே, தாட்சி அடையேன் என்றுமே. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கின்றாரே, தாட்சி அடையேன் என்றுமே. கரங்களை உயர்த்தும் போது அவர் உங்க மேய்ப்பர், நீங்க அவருடைய ஆடுகள். அவர் பக்கம் திரும்பினா உன்னை மீண்டும் உயர்த்துவார். He will restore your soul. உன் ஆத்துமாவை ஆதி நிலைக்கு திரும்ப செய்து அவர் சத்தத்தை கேட்க 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 இந்த வசனத்தினுடைய ஆழங்களை, ஏன் அவருடைய சத்தத்தை, வழிகாட்டுதலை அடிமைகளுக்கு அவர் சொல்ல மாட்டார். ஆனால் தன் நண்பர் போல நினைக்கிற உனக்கு he will confide in you the secrets of his business so that you will have confidence in him. அவருக்குள் நம்பிக்கையாயிருக்க உனக்குள் அவர் சொல்ல வேண்டிய ரகசியங்களை சொல்லி இந்த கஷ்டமான உலகத்தில் உன்னை நடத்தி கரை சேர்க்க உங்க நல்ல மேய்ப்பர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வாரத்தில் உம்முடைய நடத்துதலை நாங்கள் காணட்டும், வெற்றியோடு நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.
கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தவானுடன் திருச்சபையோடும் கூடி வந்த உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you.